வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்வைவர் கில்லர் பார்ட் 3. இன்றைக்கி நம்ம அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக சர்வைவர் கில்லர் நான் போடலை. ஸோ அதுக்காக மன்னிச்சு எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால ஸோ அதனால் இன்றைக்கி போடுறோம். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஐயோ, கடைசியில் சொல்கிறது என்னங்க, இப்போ சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க, போட்டு விடுங்க. சரி, இப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது? புதுசாக பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கே உடனே சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே 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 நாங்கள் இவ்வளோ ஸ்லோ ஆட்டி பக்காய் ஓடிட்டுருக்கேன். எப்படா உட்காந்துக்கா. ஓகே, வேணும்னா ஒரு மாதிரி இது ஃப்ரீ ஸ்கின்னுங்க. ஃப்ரீயாக ஸ்கின்ஸ் கொடுப்பாங்க, அதுலேருந்து எடுத்துருக்காங்க போல். ஓகே ஓகே, சவுண்டை கம்மி பண்ணிக்கோன்னா இந்த நெருப்பு பத்திர சவுண்டெல்லாம் கேட்குது கைஸ். ஸோ ஓகே ஓகே, எப்போ கேம்குள்ளே போவோம்? ஐயோ, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க நம்மள மாதிரியான ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதீங்க, யாரோ ஜாயின் ஆகுறாங்க. என்னது அஸ்மிட்டா? ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஜாயின் ஆகுறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, நாங்கள் க்ளவுன் மண்டையங்க, ஜோக்கர் மண்டையன். ஓகே, பறந்து போகிறானே பாவே. கொஞ்சம் ஸ்பெஷல் கிரேடுன்னு தான் நினைக்கிறேன். நான் கையில் ஸ்பெஷல் கிரேடு இது வச்சுருக்கேன். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ ஓகே, 3 பேர் தாங்க இருக்கானுங்க. அவ்வளோதான், 3 பேர் தான் இருக்கானுங்க. ஐயோ, எவங்க ஏதோ ட்ரேடு கொடுத்தான். ஓகே, நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் அமுச்சு விடுவோம். நாங்கள் வேஸ்ட் ஸ்கின்னால நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கோம். ஸோ ஓகே, ட்ரேடு தான் பண்ணுவோம். பண்ணுறா, க்ரீன் கொடுத்துட்டேன். நாங்கள் இவன் மாற்றி கொடுக்கலாம். சரி, இவனை அப்படி ஏமாற்றுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. இல்லை வேணாங்க, இந்த இது வேணாம், எனக்கு இந்த இது மட்டும் போதும். நீ எடுத்துக்கோடாடே. டேய் டக்குன்னு ஏன்டா? அவ்வளோதான்டா. டேய், இதை வேணா எடுத்துக்கோடா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குடா. கதையே வேணாம், கிளம்பு. டக்குன்னு ட்ரேடு பண்ணி சொல்லடா. ஸோ ஓகே கைஸ், இங்கே ஒருத்தர் அரை மணி நேரமாக உட்காந்து ட்ரேடு பண்ணிக்கிறே என்று சொல்லி ட்ரேடு பண்ணுறான். ஸோ ஓகே, டக்குன்னு பண்ணுறா. இவன் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி போடா மெண்டல். இவன் ஒருத்தர் அரை மெண்டல்மாக இருக்கான். யார் மெண்டல்? ஓடுறா கைப்புள்ள, ஓடுறா கைப்புள்ள. ஏன் பின்னாடி துரத்துறப்படா டே. இப்போதைக்கு நம்ம ஓடுறதை தவிர இப்போ வேறு வழி இல்லை. ஜகடம். ஓகே, இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ நானும் ஒரு எல்லோவாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது. மேட்ச் எப்போ ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் டெவில்? ஐயோ, நம்மளை போட்டு தந்துட்டானுங்க. விளாடலாம் நினச்சேன். சரி ஓகே, அத்தனை பேச்சு போட்டு தள்ளுவோம். என்னடா இன்னும் இருக்கானுங்க? டேய், என்ன இருக்கியா? என்னடா மேட்சுக்குள்ளே போலையா? டேய் பிடித்தலையா? மேட்சுக்குள்ளே போலையா பண்ணுங்க. இப்போ தான் வந்திருக்கான். ஓகே, பரவாயில்ல விடுங்க. தப்பிச்சுக்கிட்டடா. பார்த்தா 27 நம்பர், 27 லெவல். ஃபஸ்ட்டு இடத்துல ஒருத்தனை போட்டோம், சரியான அடி. மண்டேலே வந்துச்சுட்டோம் மால். அப்படி கொஞ்சமாக வீடு அப்படியே செட்டு போயிடுறாப்படா டேய்.
சாப்டரும் படிச்சிட்டோம். இப்போ ஏன் ஹெல்ப் பண்ண வாங்களே வந்துட்டா பாருங்க டேடா. நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி ஓரையா பாருங்க. எப்போ செத்துட்டா அவ்வளோதே போடா டே. இப்போ வெளியே மேலே இந்த ஓடி ஓடு ஓடு. நான் வந்துட்டேல அவ்வளோதே. என்கிட்டே தப்பிக்க பார்க்குறாங்க. டேய் எங்க எப்படிங்க தப்பிக்கிறாங்க? மந்த மீன்கள்லாம் அடிதேன் சாப்பிட்டு தான் ஒருத்தனை பேத்துக்கும் உழுகுது. மண்டையிலே எகுருது. மண்டையிலே உழுகுது அத்தனை பேத்துக்கும். சாவு சாவுல செத்த வெளிகளா. வந்து பாய வந்துட்டான்டா. எங்கிட்ட இருந்தா வரீங்க ஏலே மாட்டுக்கலாம். எங்கிட்ட இருந்தா வராங்க. அதுக்கு சாட்டுதான் இல்லை சாட்டுதேன் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. எப்பா இன்னைக்கு மர்டர் கொஞ்சம் அதிகம் இருந்தது. அவ்வளோதான் அத்தனை பேருக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 2 பேர் தாங்க இருக்காங்க. இன்னைக்கு சம்பவம் கொஞ்சம் அதிகம் போலங்க. வந்துக்கிட்டே இருந்தானுங்க. கையில் சிக்கிக்கிட்டே இருந்தானுங்க. அவ்வளோதான் அடி மாட்டிக்கிட்டே இருக்கும். எல்லோரும் வேஸ்ட்டு நூபு டப்பியாக இருக்காங்க. நூபு ஆனால் ப்ரோ பிளேயர்ஸும் சில பேர் இருந்தாங்க இல்லைங்க. எங்கே ஆடவே காணோம். பார்த்துக்கோங்க நம்மளை எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்னு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ பெரிய பிளேயர்னு. அவ்வளோதான். இன்னொருத்தனை செத்துட்டான். இந்த ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே அந்த ஒருத்தனி கண்டுபிடிச்சிட்டுனா வந்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. எங்கிட்ட இருக்கான்? இந்த ஓடுறியாம இருக்கான். ஓடுறியா கைப்புள்ள முடிஞ்சா ஓடிப்பாரு ஓடு. அவ்வளோதான் செத்துட்டான். அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சு போச்சு. அத்தனை பேர் சோழி முடிஞ்சிடுச்சு. என்கிட்ட தான் நிற்க முடியுமா? ஏப்பா முக்காசி பேர் மர்டர் பண்ணிட்டு நிற்கிறேன். மர்டர் பார்த்துக்கோங்க அண்ணனோட இது. ஓகே கைஸ் கில்லராக இருந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களே. சும்மா காமெடி வைஸா இதுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து நான் இப்படி சத்தியமாக வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது நான் இப்படி இவ்வளோ எத்தனை பேரையும் கொள்ளுமே நான் கடவுளை கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ் இன்னொரு ரவுண்டு விளாடுவோம். என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். உங்களுக்காக இன்றைக்கி ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளாட்றேங்க. எனக்கு பிடிச்ச மேப்புனாலே டெட்மேன் பாயிண்ட் தாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச மேப்பே அதான். இங்கே ஒருத்தர் நின்று அப்போலேருந்து ட்ரேடு பண்ணிகிட்டே இருக்கான். என்னடா மெண்டல் ஒரு நகர்றாங்க. எப்படி நகர்றான்? ஓட மாட்டேங்கிறான். என்னங்க பார்த்தேன் போய் நான் பக் ஆயிடுச்சு போலங்க. எனக்கு யாருங்க கில்லரு? எனக்கு டெவில் யாரோ ஒரு பேர் என்னவோ தெரில. பார்க்கவே பயங்கரமாக இருக்கான். பரவாயில்ல. நெட்டையாக இருந்தால் மூளை எவனுக்கு இருக்காதுன்றானுங்க. ஆனால் அது பொய் தான். நான் சும்மா சொன்னீங்க. நெட்டையாக இருக்கிறவங்களுக்கு மூளை இருக்கமான்னு தெரில. ஆனால் வந்து நல்லா படிப்பாங்க. நானும் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கேன் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி. கண்டிப்பாக அத்தனை பேர்த்துக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏய் ஏழை என்னாச்சு? என்னடாச்சு?
இப்போ என்ன நடந்துச்சு? வெளியே வந்துட்டேன். பக் ஆயிடுச்சா? இல்லை, எங்கள் அத்தனை பேர் வெளியே வந்துட்டானுங்க. ஒருவேளை கில்லர் வெளியே போயிட்டானா? ஓகே விடுங்க. இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சினா இதாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் அப்படியே எப்படி எதுக்கு பாருங்கள். எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 பேர் தான் இருக்கானுங்க இப்போதைக்கு மேட்ச்சில் மட்டும். எனக்கு ஆசை என்னன்னா இந்த ஸ்கின் எடுக்கும். ஒரு ஸ்கின்னு, அப்புறம் இந்த ஸ்கின்லாம் லெஜண்ட் ஒரு பிளேயர் ப்ரோவாக மாறணுங்க. அதான் என் ஆசை, அதான் என் கனவு. எப்போ தான் அது நடக்கும்னு தெரில. நடக்கும் ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நடக்கும். ஓகே 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 இந்த தடவையும் ஆனால் டெவிலாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. டெவில்னு வாயில் வருது. கில்லர் சாரி, கில்லர் நான் இருந்தால் நல்லாயிருக்கும். நானே இருக்கணும். நானே. ஸோ ஒரு பேருக்கு கீழே போயிடுச்சு. பரவாயில்ல. இவன் கொஞ்சம் நூபு தான் போல. சரி, நூபு பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. மட்டுமே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே இப்போதைக்கு எல்லாம் லூட்டை தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ லூட்டை கலெக்ட் பண்ணுறதுல அண்ணே கிங்கு. 4 நிமிஷத்தில் பேய் வேறு வந்துடுங்க. ஓகே, இங்கே ஏதாவது கீழே இருக்கா தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த அதாங்க இருக்கேன். அந்த அங்கிட்டு ஓட்டுனேன், அப்போ தான் பார்த்தேன். கில்லர்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் லூட்டை ஒரு லூட்டை கலெக்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கேன்? ஐயோ, இல்லை நம்மளை பார்க்கல. ஓகே, நானும் இன்னொருத்தர் இங்கே நிற்கிறோம். வந்துருச்சுடா. சரி, நான் அப்படி ஒளிஞ்சுக்கிறேன். நட்டையாக இருந்தாலே இதாங்க பிரச்சனை. ஸோ நம்மளால் புதருக்குள்ளே படுக்க முடியலங்க. இப்படி படுத்துப்போம் நம்ம. இப்போ தரலாங்க. ஸோ நில்லுங்க, ஃபஸ்ட்டு நம்ம இப்படி படுத்துப்போம். அப்படின்ற ஷூ தெரியுமேங்க. இப்போதைக்கு இங்கேருந்து ஓடுவோம். ஓடு நிற்காம நீ ஓடு. ஐயோ, கில்லரு. என்னங்க பக் அடிச்சு. ஒருத்தனை காப்பாற்றிடும். ஓகே, ஒருத்தனை காப்பாற்றிடும் கைஸ். ஸோ அப்பப்போ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. என்னங்க அப்பப்போ எங்கே இருக்கியான்னு காட்டுது, ஆனால் எங்கே இருக்காங்க? இந்த கில்லரை பார்க்கவே ஒரு மாதிரி நூபாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அப்படியே கீழே இறங்கி ஓடிடுவேனா, அப்புறம் மேலே தான் போகிறான். அதனாலதான். ஸோ யாரும் பிபி ஊதுறாங்கன்னு நினச்சாங்க. நான் தான் பிபி மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு இப்படி ஒளிஞ்சுக்கலாம். எங்கிட்டு தான் வர போகிறான்னு தெரில. 2 பேர் தான் இருக்குமா? அட பாப்பி விளாடே. அப்புறம் இப்போதைக்கு நம்ம போய் அங்கே நிற்கணுங்க. இந்த இடத்துல கரெக்டாக நிற்கணும். ஏன்னா 2 பேர் வச்சுட்டு ஒன்றும் மயிர் போக முடியாது. ஒருத்தன் எங்கே இருக்கேன்னு தெரில. நான் இப்போதைக்கு 2 நிமிஷம் ஆகிற வரைக்கும் நான் போய் இங்கேயே நிற்க போகிறேன். ஐயோ,
அட பாவிகளா டேய், இங்கே இதுதாங்க ஏமாத்துத்தனம். எனக்கு ஒரு வருஷத்தில் திக்கு திக்கு வாய் வேறு அடிச்சு போச்சுங்க. தேங்க்யூ 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 வெரி மச்சு மச்சு. இப்போதைக்கு நாங்கள் எல்லோரும் இப்படியே தான் நிற்க போகிறேன். 10 நிமிஷத்தில் கேட்டு ஓப்பன் ஆகிருன்றது காரணத்தினால் 5 4 3 2 1 கேட் ஓப்பன். ஸோ எங்கிட்ட இருந்து வரப்போகுது ஏன்னு தெரில. அப்படியே வெறி பேத்து வந்துட்டான் 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 வந்துட்டான். ஐயோ ஓகே ஜெயிச்சிட்டோம். எப்பாடி 0 டிஃபீட்டு. 2 பேர் தாங்க, நாங்கள் 2 பேர் தாங்க இருந்தோம். எனக்கு ஒரு சில திக்கு ஆகிப்போச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பாய் பாய்.